தலைப்புச் செய்திகள். இந்த முறை அரசியல் களம் கடும் போட்டியை உருவாக்கி வருகிறது. ஆட்சிக்கு எதிராக போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவித்துக் கொண்டு வந்த இளைஞர்கள் இந்த தேர்தலில் மக்கள் அரசாங்கம் என்ற கட்சியை தொடங்கி அரசியல் களத்தில் குதிக்கின்றனர். இதனை கண்டு அரசியல் ஜாம்பவான்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சமூக ஆர்வலர்களும் இளைஞர்களுக்கு நல்ல கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இதனை கண்டு ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் போட்டி போட்டுக்கொண்டு இலவச பொருட்களை அறிவித்து வருகிறார்கள். மக்களிடையே இளைஞர்கள் நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றனர். ஐயா, மக்களார் சார்ந்துக்கு ஓட்டு போட்டுருங்க. நீங்களாம் என்னப்பா நினச்சிட்டு இருக்கீங்க? அவன் நாட்டையே கூறு போட்டு கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் நஞ்சம் மீதி இருக்கிறத நீங்கள் கொள்ளையடிக்க போகிறீங்களா? நாங்கள் வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடி நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தா இப்போ இலவச பொருளையும் பணத்தையும் கொடுத்து ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து ஊழல் பண்ணுறதும் கொள்ளையடிக்கிறதும் தான் அவங்க ஆட்சி அதிகாரமாக இருக்கு. ஆத்து மணலை கொள்ளையடிக்கிற அரசியல்வாதிங்க அந்த ஆற்றுக்கு தண்ணி கொண்டு வர மாட்டாங்க. தண்ணி வந்தால் தானே விவசாயம் பண்ண முடியும். அப்போ தானே நாடு செழிப்பாக இருக்கும். விவசாயமே இல்லாத வெளிநாட்டில் கூட மொட்டை மாடில் விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் விவசாயம் பண்ணுற இடத்துல மாடி வீடு கட்டுறாங்க. ஐயா, இப்படிப்பட்ட அரசியலை மாற்ற தான் நாங்களாம் ஒன்று சேர்ந்துருக்கோம். ஐயா, கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமாக கொடுத்தாதான் அனிதா மாதிரியான சாமானிய மக்கள் டாக்டராக முடியும். அப்பதான் நம்ம நாடு வல்லரசாகும். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சி சரியில்லைன்னா கலைக்க தகுதி நீக்க உரிமை சட்டம் மக்கள் கையில் கொண்டு வந்தாதான் ஊழல் இல்லாத நாட்டை உருவாக்க முடியும். நீங்க வரணும். கருத்து கணிப்புகளும் இளைஞர்களுக்கு சாதகமாகவே அமைந்துள்ளது. கள நிலவரம் குறித்து நமது செய்தியாளர்களிடம் இப்பொழுது கேட்கலாம். அவங்க நம்மள ஜெயிச்சிருவாங்க போலண்ணே. ஆமாண்ணே, இப்படி அவங்களை விடக்கூடாதுண்ணே. தூக்குங்கடா அவனை. நிறுத்துறா. தமிழ்நாட்டுக்கு நாங்க தான்டா சிஎம். எங்களை விட்டா யாரும் சிஎம் ஆகவும் முடியாது, உருவாகவும் முடியாது. இலவசத்தை கொடுத்தா இந்த முட்டா மக்கள் ஓட்டு போடுவாங்கடா தம்பி. மக்கள் முட்டாள் இல்லடா, உங்களை தானே முட்டாளாக்க போறாங்க, தூக்கி எறியும் போறாங்க. போடுங்கடா அவங்கள. இதுக்கு மேல அடிச்சா செத்துருவானுங்க. ஏறுங்கடா. இளைஞர்களை அடிக்க அடிக்க மாபெரும் சக்தியாக மாறும்டா. இளைஞர்களே, மாற்றத்தை மாற்றுங்கள், மாபெரும் சக்தியாய் மாறுங்கள்.